Hey guys, welcome back to Akshay Analysis and V2R Media. என்னங்க நடக்குதுங்க? நிஜமாவே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. டே வந்து அப்படியே வெற்றி கொடிகட்டி பாட்டோட ஆரம்பிச்சாங்களே. லிட்டரலி எல்லாரும் பயங்கரமா ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கு செம்ம ஒரு வைப் தான் நிஜமாவே காலைல. அதுவும் ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கு ஒன்று அது ரஞ்சித் சாரை பார்த்து பண்ணதாக இருக்கட்டும், நம்ம தலைவர் ராணவ் தான் பண்ணார். காலைல நல்ல மூமெண்ட்லாம் போட்டிருந்தாரு. வரேன் விஷால் கேப்டன்சி அதுக்காக நினைக்கிறேன். நேற்று முதலே நீ மனிதனப்பா, இன்று முதல் புனிதனப்பா, அந்த லிரிக் அப்போ தீபக் ஒரு ரியாக்ட் பண்ணதாக இருக்கட்டும், நல்லா தானே போயிட்டுருச்சு. அந்த ஒரு ஃபீல் தான் கொடுச்சு. இது பயங்கரமான ஒரு டஃப்பான டாஸ்க்கு தான். டே பை டே ஆட்டம் சூடு பிடிக்கும். அதையும் தாண்டி வேறு ஏதாவது வேர்ட் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இட் இஸ் கெட்டிங் டஃப்பாக டே பை டே. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நம்ம அருண் ஆனால் ஸ்டார்டிங்லேயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. இது சண்டை வர மீம் டெம்ப்ளேட்டாக கூட எடுத்துருக்காங்க. இந்த சண்டை வர பாசிபிலிட்டி இருக்குது, இது எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு அவர் சொல்லிட்டே இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராணாவுக்கு அடிபட்டுருச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் அருண் வந்து கொஞ்சம் தெளிவாக தாங்க அந்த ஸ்டார்டிங்லேன்னு சொல்லிட்டாரு, கொஞ்சம் கான்ஷியஸாக ஆடுங்க, இந்த கேமை கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வைல்டாக போயிட்டுருக்குன்னு. லிட்டரலி வாண்ட் சொன்னதை கேட்டதானே. எஸ், கேம் அப்படி தான். ஆனால் பட் அவர் தனிப்பட்ட முறையில் யாருமே ப்ளேம் பண்ணல. நீ அருண் சொன்ன மாதிரி அவர் ஜெஃப்ரியோ யாருமே ப்ளேம் பண்ணல. இந்த கேமை தான் ப்ளேம் பண்ணார். பட் அது ஒரு பெரிய சண்டை மாதிரி போயிடுச்சு அருண் வர்சஸ் விஷால்னு. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே அப்படி பீக்காக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அந்த ராணாவுக்கு அவருக்கு வந்து அடிபட்டு அவர் கூப்பிட்டு போகிறாங்க. அது நடிப்புன்னு எத்தனை பேர் நடிக்கிறேன்ப்பா, சும்மா நடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் சீரியஸாக எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது அந்த அடிப்பட்ட வலியோட அவங்க சொன்னதெல்லாம் அதில் காலத்தில் வாங்கும்போது இன்னும் எவ்வளோ வலிச்சிருக்கும் தெரியுமா? சரி, விழும்போது அப்படி தோணுச்சு. எஸ், அவங்க ஷூஸை ஃபில் பண்ணி பார்க்கும்போது ஓகே, விழும்போது அப்படி தெரிஞ்சுது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், அப்படி தோணிருக்கலாம். ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனதுக்கப்புறமா அதை பற்றிலாம் பேசும்போதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு பர்சனலாக தெரில. அப்படி அவங்க நடித்தாங்கன்னா யாராவது டாக்டரை கூப்பிட்டு போவாங்களா? ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அப்படி விட்டுருவாங்க. அங்கேயே ஆக்சுவலி தெரிஞ்சிடும் இது பெரிய அடியா இல்லையான்னு. டாக்டர்கிட்ட யாராவது கூப்பிட்டு போவாங்களா என்ன? டாக்டர் கூப்பிட்டு போகும்போது சௌந்தர்யா சரி டாக்டர் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த சினாரியோவில் அவர் இங்கே உட்காந்துருக்கும் போது ஜெஃப்ரி உள்ளே போயிட்டு என்னடா ஆச்சு அப்படி கேட்டது ஓகே. முதல்ல ஒரு தலைவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்களா, குபீர்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் இப்படி ஆகுதா? என்னமோ வாத்தியாரே ஃபஸ்ட்டு மர்டர்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி கேட்டார். முதல் தடவை இப்படி அடிப்படுத்தார். அதுக்கும் பொறுமையாக ஆட ஒரு ரிப்ளை பண்ண இருப்பாருங்களே, ஆமாம் அப்படின்னு. உள்ளே போய் பாருன்னு சௌந்தர்யா சொல்லும்போது நான் எதுக்கு அதெல்லாம்னு. ஓகே, சௌந்தர்யாவுக்கு அப்படியே ராணுவம் மேலே அப்படி இப்படி ஒரு கோவம், அவர் இப்படி பண்ணிக்கூடாது அப்படிலாம் இருந்தாலுமே எத்தனை பேர் வெளியே பார்க்குறாங்க. இது நம்ம வந்து இப்படி ஒரு டக்குன்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா ஒரு சீனியர் மீடியா பர்சனாக இதெல்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. அப்படி இருந்தும் ஏன் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் விட்றாங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில. அவருக்கு லிகமெண்டார்னு சொல்லியிருப்பாங்க. அண்டு அதுக்கு விஷால் அந்த கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியே வரும்போது விஷால் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணார் பாருங்களா, அது ஆக்சுவலி பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நீ வெளில எதுவும் பேசாதரா வந்து நான் பார்த்துக்கிறேன், அதுக்கெலாம் அந்த டாஸ்க்குலாம் ரொம்ப டைம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அன்ஷிதா அவங்க சொல்லிப்பாங்க நான் மனசார சாரி கேட்குறேன் அப்படின்னு. தட் வாஸ் குட். அண்ட் ஈவன் சௌந்தர்யாவுமே அந்த சுச்சுவேஷன் ஓப்பனாக அட்மிட் பண்ணிட்டு இது கேட்பாங்க. பட் முத்துக்குமரன் அந்த சுச்சுவேஷன் எனக்கு சொன்னது எனக்கு என்னமோ பிடிச்சிருந்து. என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம், இப்படி நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டு சாரி கேட்கறதுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கே நீங்கள் உங்களை தள்ளாதீங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்லி முடிச்சிருப்பாரு. தட் வாஸ் சீரியஸ்லி குட். அண்டு ராணாவுக்கு ஒரு கிளாப் வாங்கி கொடுத்துருப்பார். அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல வாட் எவர். ஆனால் இப்படி அந்த அடிப்பட்டு அந்த சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் ஒரு கிளாப் வாங்கி கொடுத்தாரு பாருங்களேன். சீரியஸாக முத்துக்குமரன் கெயின்ட் ஆல் த ரெஸ்பெக்ட் அந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோவிலேயே. இந்த சுச்சுவேஷனாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேர்டு விட்டுருப்பாங்க பாருங்களேன், சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி. இப்போ ஒரே நிமிஷத்தில் எல்லோரும் வந்து அப்படி திடீர்னு நல்லவங்களாக மாறிடுவாங்களா, அடிபட்டுருச்சுன்னொன்னே அப்படின்னு மாறணும். அந்த சுச்சுவேஷனில் கூட ஒரு ஹியூமனிட்டி பேஸ் இருக்கட்டும், நியாயம் வந்து அடிப்பட்டவர் மேலே இல்லாமல் கூட போகட்டும். ஆனால் அந்த சுச்சுவேஷனை எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி சேராதவன் மனுஷனே கிடையாது. டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லணும்னா விளையாட்டு அவர் சரியாக விளையாடல, அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும். அண்ட் எல்லோரும் ஹியூமனிட்டி இருக்கிற எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறமா பச்சை வந்து அந்த மாதிரி டேர்மில் யூஸ் பண்ணி ஜெஃப்ரி கூட ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நிஜமாவே வந்துச்சு. ஃபைனுங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா அந்த ரயான்ட்டே அதுக்கோ சம்திங் கேட்டிருப்பாங்க, அவனுக்கு கை எப்படா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் வாட் எவர் ஒரு கேம் இது வந்து யாரும் வேணும்னு பண்ணல ஆப்வியஸ்லி. எஸ், இதோட இன்னும் வைல்ட் டாஸ்க்கெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. இது நடக்கும், இதெல்லாம் இட் வில் ஹேப்பன். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் எக்ஸாக்டாக நீங்கள் யாரும் தெரிய வரும், அந்த ஹவ் யூ ரியாக்ட் ஆக்சுவலின்னு. இட்ஸ் ரக்ஷய் சைனிங் ஆஃப். அண்ட் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்களா, அது என்னமோ நிஜமாக உண்மைதாங்க. ரொம்ப டே பை டே இட்ஸ் கெட்டிங் வைல்ட், இட்ஸ் கெட்டிங் டஃப், இட்ஸ் கெட்டிங் கைண்ட் ஆஃப் அன்பிலீவபிள். சில சினாரியோஸ்லாம் அப்பா என்ன இப்படிலாம் கூட டாஸ்க் இருக்குமா அப்படின்னு.